ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான கண்டென்ட் தான். நிறைய பேர் வந்து அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம். நம்ம வந்து கல்யாண வீட்டில் வந்து பிரிஞ்சி சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சால் வரவே மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறது எல்லாருமே கன்ஃபார்மாக வந்து நம்ம யோசிப்போம். எப்படி நம்ம இதை செய்யறதுன்னு யோசிப்பீங்க. பக்காவாக நம்ம அளவுகளோட கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் வந்து நல்ல வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நாக்கில் அப்படியே அந்த டேஸ்ட்டு நிற்கும். அதே மாதிரி வந்து உதிரி உதிரியாக வரும். பக்காவாக நம்ம அதே ஸ்டைலில் செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுகளில் நம்ம ஒரு சில சாமான்லாம் வந்து சேர்க்கணும், எந்த அளவுகளில் நம்ம சேர்க்கணும், அதே மாதிரி வந்து எது ஏற்றி இருக்கணும், எது குறைச்சி இருக்கணும், எந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும், எல்லாமே வந்து பக்காவாக டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். முதல்ல இருந்து கடைசி வரையும் டிப்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு கல்யாண வீட்டு பிரிஞ்சி கண்டிப்பாக நம்மளே செஞ்சிடலாம், அடிக்கடியும் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரிஞ்சி சாதம் ரெடி பண்ண வந்தாச்சு. அதுக்கு வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்குறோன்றதை பார்க்கலாம். ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு சோம்பு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி ஸ்பைசஸ், கிராம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, ஜாதிபத்திரி, ஏலக்காய் ஒரு 4. இது வந்து ஜாதிக்காய் இருந்தால் போடுங்க. கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம்னாலே அந்த ஜாதிக்காயும் ஜாதிபத்திரியும் முக்கியமாக சேர்த்தோம்னா அருமையான அந்த ஃப்ளேவர் இருக்கும். இந்த மாதிரி வந்து முதல்ல இருந்தே ஒரு சிலதெல்லாம் இது சேர்த்தோம்னா சொல்கிறதெல்லாம் எல்லாமே வந்து டிப்ஸு. நீங்கள் முடிஞ்ச வரையும் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து நம்ம அளவு வந்து கரெக்டாக நம்ம ஆட் பண்ணோம்னா தான், இஞ்சியோட அளவு பூண்டோட அளவு கரெக்டாக சேர்த்தோம்னா தான் அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதையும் நான் வந்து சமைக்கும் போது சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு தேவையான வெஜிடபிள் கட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து நூக்கல், முக்கியமாக நூக்கல் போட்டோம்னா அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். உருளைக்கிழங்கு, பட்டாணி வந்து ஊற வச்சுருக்கிறேன். பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து காயாக விற்கும் பாருங்கள், அந்த மாதிரி வாங்கி உரிச்சிக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காய வச்சதை நான் ஊற வச்சுருக்கிறேன். பிரிஞ்சி இலை வந்து ஒரு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் காலிஃப்ளவர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட காலிஃப்ளவர் இல்லை. முடிஞ்ச வரையும் உங்களுக்கு வேணுன்ற வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இதில் சேர்க்கறது இதுவும் ஒரு டிப்ஸு தான். கண்டிப்பாக குடமிளகா போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்யாண வீட்டு பிரிஞ்சினாலே குடமிளகா சேர்ப்பாங்க. இதோட ஃப்ளேவர் வந்து தனிப்பட்டு நமக்கு தெரியும் நம்ம சாப்பிடும்போது. முடிஞ்ச வரையும் வந்து குடமிளகாவை சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 வந்து பாதியாக கீறி வச்சுருக்கிறேன். புதினாவும் கொத்தமல்லியும் கன்ஃபார்மாக சேர்க்கணும். இந்த புதினா ஃப்ளேவரும் வந்து அந்த லைட்டாக நம்ம சாப்பிட்ட பிறகுமும் நம்ம நாக்கில் அப்படியே நிற்கும். அதோட டேஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினா. இந்த மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் தானே செய்கிறோம் அப்படின்னு இருக்கிறத வச்சு நம்ம சமைக்கலான்னு பண்ணுவோம். இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி குடமிளகா, புதினா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் வந்து நம்ம விட்டு இருந்தாலும் முடிஞ்ச வரையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ வந்து பக்காவாக நமக்கு கல்யாண வீட்டு பிரிஞ்சி மாதிரி வரும். முக்கியமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் அரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா நான் பாஸ்மதி ரைஸ், இது ஒரு முக்கியமான டிப்ஸ். இதுலேயும் நான் சொல்கிறேன். முதல்லையே வந்து நல்லா கழுவிடுங்க. ஊறின பிறகும் கழுவுனீங்கன்னா அரிசி வந்து உடையும். முடிஞ்ச வரையும் ஒரு 15 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே ரொம்ப ஊற வச்சிங்கன்னா இது என்ன ஆகும்னா சாதம் வந்து பொலன்னு வராது, குழையும். அதே மாதிரி ரைஸ் வந்து உடையும். மேக்ஸிமம் 20 நிமிஷம், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு போகிறேன். இப்போ வந்து எது நம்ம தேவை, எதை கட் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்பைசஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் இதில் வைக்கல. முடிஞ்ச வரையும் வந்து இந்த தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தனியாத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம டபராவில் செய்ய போகிறோம். எல்லாம் வந்து குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம். தம் போட்டு எப்படி பண்ணுறோம் கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக தான் நான் டபரா வச்சுருக்கிறேன்.
என்கிட்ட வந்து இந்த சைஸ் தான் இருக்குது, சின்னதாக இல்லை. ஏன்னா வந்து குக்கர்லன்றது ஈஸியாக செஞ்சிடலாம். இதுலேயும் நம்ம உதிரியாக நம்ம செய்ய முடியுன்றதுக்காக தான் நான் டபரா வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிலும் சேர்க்க போகிறோம், நெய்யும் சேர்க்க போகிறோம். ரெண்டுமே சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். சப்போஸ் நெய் இல்லைனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட்டுக்காக எதை சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குன்றதுக்காக நான் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா நெய் ஆட் பண்ணிக்கங்க, நல்லாவே இருக்கும். இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துடுறேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டேன். ஆயில் சேர்த்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சோம்பு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். இது வந்து ரைஸ் எந்த அளவுக்கு நான் சொல்லலை, 4 டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவுக்கு 200 அளவுக்கு வந்து நம்ம ரைஸ் இதில் இருக்கும். இதில் வந்து 4 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நான் இப்போ சேர்த்துருக்குறேன். இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை வந்து நான் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்துருச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வதக்கிறதுலேயும் வந்து டிப்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 90% வந்து நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த செவந்து வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு மொத்தமாக முருவலாக செவக்கக்கூடாது. நல்லா அந்த ஒன்று செவந்து இருக்கும், ஒன்று அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து 90% அளவுக்கு செவந்து வரும்போது நம்ம அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். அது வரையும் வந்து வெங்காயம் வதக்கினாதான் வந்து அந்த கலர் வரும். கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக அந்த ஒரு கலருக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ரொம்ப முருவலாக வேணாம், ஆனால் நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கணுன்றதை. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் தான் நான் சொன்னேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறி அப்படி வரும். ஆனால் வந்து ரொம்ப டார்க்காகவும் மாறலை. இந்த அளவுக்கு வந்து இந்த பதம் வரையும் கம்பல்சரியாக நீங்கள் வறுக்கணும். இந்த ஃப்ளேவர் தான் வந்து நம்ம சாதத்தை நல்ல தூக்கலாக கொடுக்கும். இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படின்னா, 100 கிராம் இஞ்சி எடுத்திங்கன்னா 50 கிராம் தான் வந்து நம்ம பூண்டு போடணும். இஞ்சி அளவில் பாதி அளவு தான் பூண்டு சேர்க்கணும் எப்போவுமே பிரிஞ்சி சாதத்துக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இஞ்சி இப்போ நான் இதை 2 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பேஸ்ட்டு. இதே மாதிரி நம்ம சொல்கிற டிப்ஸுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம அக்கம் பக்கம் எல்லாமே வந்து அப்படியே பிரிஞ்சி வாசனை தூக்கும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வதங்கி இருக்கட்டும். இந்த டைமில் அதுக்கடுத்து இஞ்சி பூண்டுக்கு அடுத்து தயிர் சேர்க்குறோம். தயிர் வந்து நல்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதை அப்படியே வந்து கிளறி விட்டுடலாம். தயிர் லெமன் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்குங்க. சப்போஸ் தயிர் இல்லைன்னா லெமன் சேர்த்துடலாம், லெமன் இல்லைன்னா தயிர் சேர்த்துருங்க. முக்கியமாக தயிர் சேருங்க, அப்படி இல்லைன்னா லெமன் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து தக்காளி சேர்த்துடலாம். இதில் நம்ம இது ஆட் பண்ணுற விதமும் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணும்போது அந்த கலரும் நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்னத்தை சேர்க்குறோம், எந்த அளவுக்கு குவான்டிட்டி ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலாம் தான் வந்து இதுக்கே இல்லை, எல்லா சமையலுக்குமே அதுதான் முக்கியம். அதுதான் வந்து நமக்கு நாள் பட அந்த நம்ம சர்வீஸில் தான் அது வரும். இப்போ தக்காளி போடும்போது நம்ம சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு சேர்த்துறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். தக்காளியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழையணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 70% வந்து நம்ம வதக்கி விட்டால் போதும். நம்ம தக்காளி தொக்கு அளவுக்கு ரொம்ப மசியணும்னு இல்லை. தக்காளி ஜூஸ் பொறுத்த வரையும் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடணும், ஆனால் ரொம்ப குழையணும்னு இல்லை. அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு.
ஆனால் குழையில. இந்த ஸ்டேஜ் வரையும் நம்ம தக்காளி வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கொடை மிளகா சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் புதினாவை வந்து நான் பாதி அளவுக்கு இப்போ சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தம் போடும்போது ஒரு பாதி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இப்போ சேர்க்குறேன். கொத்தமல்லி வந்து அதே மாதிரி கடைசியாக நம்ம தம் போடும்போது சேர்த்தா போதும். இந்த புதினா கொடை மிளகா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். காய்கறி சேர்த்துட்டு உடனே தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்ச நேரம் வதக்குங்க. காய்கறி வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதால தான் உடனே தண்ணி ஊற்றாமல் நல்லா கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு நம்ம காய்கறியை வதக்கிடலாம். இப்போ பட்டாணி சேர்த்துட்றோம். முக்கியமாக பாக்கெட் பண்ணி விற்கிற பட்டாணி கலர் இருக்குதான்னு பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. நிறைய கலர் கலக்கிறாங்க. காய்ங்க மாதிரி அப்படியே பச்சையாக காய் விற்கிது பாருங்கள், அதை வாங்கி உரித்து யூஸ் பண்ணிக்கலாம், அது சேஃப்டி. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காய வச்சதை நம்ம இப்போ மதியம் செய்ய போகிறோம் லஞ்சுக்குன்னா காலையில் நீங்கள் ஊற வச்சா கூட போதும், ஊறிடும். இப்போ காய்கறியெல்லாம் போட்டாச்சு, கொஞ்ச நேரம் வதக்கியாச்சு. ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஏறினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழம்பு மிளகா பொடி அரைச்சி வச்சுருப்பீங்க, பருப்பு அதெல்லாம் சேர்த்து. அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள். இதை சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல கலரும் வரும், நல்லாவும் இருக்கும். அந்த லைட் ஆரஞ்சு கலர் வரும் பாருங்கள் கல்யாணத்தில், அந்த மாதிரி வரும். ஆனால் வந்து தனி மிளகாத்தூள்னும் போது நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப காரமாகிடக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்தாச்சு. இது வந்து கரம் மசாலா. கரம் மசாலா பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சது. கரம் மசாலா வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா அளவுக்கு வந்து அதிகப்படியாக சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் சாதம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து பிரியாணி மசாலா சேர்க்கணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரம் மசாலாவே போதும். மைல்டான அந்த மசாலா டேஸ்ட் இருந்தாலே வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ்லாம் வந்து நல்லா இருக்கும். பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, ஆனால் கரம் மசாலாவே இந்த லைட்டான அந்த ஃப்ளேவருக்கு கரெக்டாக இருக்கும். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ மசாலா போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாசம் போகிற வரையும் இந்த எண்ணெயிலேயே அந்த மசாலா, மிளகா பொடி, தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது நல்லா இருக்கும் ஃப்ளேவர். வந்து டக்குன்னு தண்ணி ஊற்றுறத விட அந்த மசாலா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேருங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி சேர்க்குற டைம் வந்தாச்சு, எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ தேங்காய் பால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலும் வந்து கம்பல்சரியாக சேருங்க, சூப்பர் யம்மியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் இருக்குது. இதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தம் போடுறதுனால 1க்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். குக்கரில் வச்சாலும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போதும். நான் தம் போடுறதே வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலே வெயிட் வச்சு தண்ணி வச்சு அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பர் பக்காவாக வரும். இப்போ 1 கப் ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். 2 ஊற்றியாச்சு, மீதி இருக்கிறத அளந்து ஊற்றிடுறேன். தண்ணியும் சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விடுங்க. ரைஸ் சேர்க்கறதும் நம்ம டிப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ரைஸ் வந்து எந்த நேரத்தில் பக்குவமாக சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். தண்ணி வந்து கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. தண்ணி வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிளோட மனம்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சப்புன்னு ஆகிற மாதிரி இருக்கும். தண்ணி நல்லா கொதி வரும்போது நம்ம ரைஸ் சேர்த்துடலாம்.
இப்போ வந்து அரிசி சேர்த்துடுறோம். அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சோம்னா உதிரியாக வராது. அப்படியே ரைஸ் வந்து உடையும். ஒரு 15 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 20 நிமிஷம், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ ரைஸ் சேர்த்தாச்சு. இதை இப்படி ஒரு கிளறி விட்டுட்டு, தம் போடுறது தெரியாத பிகினர்ஸுக்காக நான் சொல்கிறேன், தெரியாதவங்களுக்காகவும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் சேர்த்தாச்சு. இந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி குறைஞ்சிரும், ரைஸ் வேகாது. ரைஸ் போட்டதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் சமமாக வரும். அந்த டைமில் தம் போடணும். முக்கியமாக இந்த ஃப்ளேம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டபராவில் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அந்த ரைஸ் வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, தண்ணி கடகடன் ட்ரை ஆகிடும், ரைஸ் வந்து வேகாது. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா வந்து சமமாக, ரைஸும் தண்ணியும் சமமாக வந்துருச்சு பாருங்கள். தண்ணி குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் ஃபுல்லாக லோவுக்கு வச்சிடணும். ஃப்ளேம் வந்து லோவுக்கு வச்சாச்சு. கொத்தமல்லி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்தா போதும். கொத்தமல்லி வந்து முதல்லே போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் தெரியும். இந்த தம் போடும்போது நம்ம கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மீதி வச்சுருந்த புதினாவும் நான் சேர்த்துட்றேன். இந்த ஸ்டெப் வந்து அருமையான ஃப்ளேவர். நம்ம மூடி ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனை வரும். இதையும் சேர்த்தாச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மசாலா எல்லாமே வந்து கலந்து விட போகிறோம். ஒரு ஈவனாக கலந்துட்டு மூடி வச்சிடலாம். கொத்தமல்லி அந்த புதினா எல்லாமே ஈவனாக கலந்துரும். தண்ணி குறைஞ்சிட்ட பிறகு நம்ம கலக்கும்போது எல்லா இடமும் இந்த மசாலா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ஸ்டெப்பும் பார்த்துங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸ் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ணாமல் பொறுமையாக கலந்து விட்ருங்க. இன்னும் தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா கிளற முடியாது. கொஞ்சம் இந்த தண்ணி இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி மசாலாலாம் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ கரெக்டாக கேப் இல்லாமல் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சாதம் ஒரே ஈவனாக வெந்துடும். நல்லா வந்து பண்ணியாச்சு. கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பாருங்கள், தண்ணி முன்னாடி விட இப்போ தண்ணி குறைஞ்சிருச்சு. இப்போ மூடி போட்டுட்டு நீங்கள் மேலே வெயிட் வைக்கணுன்னே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லோ ஃப்ளேமில் நீங்கள் கம்பல்சரியாக மாற்றணும். லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சா போதும், சூப்பராக வந்துடும். மேலே வெயிட் வைக்கிறது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். என் ஸ்டைல் இது தான். கரெக்டாக ரைஸ் பாருங்கள் தனித்தனியாக வருது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் லோ ஃப்ளேம், கம்பல்சரியாக லோ ஃப்ளேமில் வைக்கணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முக்கியமாக இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரம் வந்து கரெக்டாக இந்த தட்டு வந்து உட்காரணும், கேப் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நான் சொல்கிற முறையில் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். நீங்கள் கேப் வச்சுட்டு சரியாக வேகலைன்னு சொல்லாதீங்க. தட்டு வந்து கரெக்டாக உட்காந்துடணும். கேப் எதுவுமே இல்லை பாருங்கள். அந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு பாத்திரமாக இருந்தாலும் தட்டு கரெக்டாக போட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் டக்குன்னு மூடியை திறக்கக்கூடாது. அப்படியே வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருவேன். இந்த சூடு வந்து அப்படியே உள்ள கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் சரி, வேகலைனாலும் சரி, சூப்பராக வெந்துடும். நான் எப்பயுமே வந்து என்னோடய ஸ்டைல் தம் இப்படி தான் போடுவேன். நான் வெயிட் எதுவுமே வைக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திட்டு இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவேன். அது வரையும் வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. அந்த ஹீட்டில் கொஞ்சம் வேகலைனாலும் சரி, எதாக இருந்தாலும் ஈவனாக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு பிரிஞ்சுனாலே வந்து இந்த ப்ரெட்டு வந்து பொரித்து அதோட ஆட் பண்ணுவாங்க கடைசியில். அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கும்.
அந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் இல்லைன்னா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டில் இருந்த பிரெட் ஸ்லைஸ் ஒரு 3 எடுத்துருக்குறேன். எங்கள் பசங்களுக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுன்றதுனால ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் செஞ்சிட போகிறேன். இந்த மாதிரி ஓரெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ கடைசி டச்சாக வந்து ஒரு தவாவில் எண்ணெய் போட்டுட்டு இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். ப்ரெட்டு வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே குடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாலேயே வந்து எங்கள் பசங்களுக்கு இது பிடிக்காது. ப்ரெட் அல்வா கூட நிறைய பேர் விரும்பி சாப்பிட்லாம், அந்த ஆயிலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. எண்ணெய் ஊற்றினது அப்படியே இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நம்ம ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். ஆயிலில் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டபரா ஓப்பன் பண்ணுற டைம் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வந்து நம்ம மேலே நெருப்பு போட்டு தம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இல்லை வெயிட் வச்சோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இருங்க, இந்த ஓரமாக நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக அடியும் பிடிக்காது பாருங்க. நான் வந்து அப்படியே தான் எடுக்கிறேன், கட்டு கூட போடல. அடி பாருங்கள், அடியும் பிடிக்கல, பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே பண்ணுங்கள். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். தனித்தனி ரைஸாக தெரியும், இந்த மேலேயே நம்ம பார்க்கும்போதே தெரியும். நல்லா அந்த பதம் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தனித்தனி ரைஸாக தெரியும் பாருங்க. நம்ம கடைசி அந்த மசாலா ஒரு ஈவனாக கலக்கிறதுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டதுனால எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து பரிமாறலாம். நம்ம அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து நம்ம கிளறி விடாமல் பண்ணோம்னா கொஞ்சம் கலந்து விட்டு அதுக்கப்புறம் பரிமாற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கிளறிட்டு மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இங்கே பாருங்கள், சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, செம்ம டெக்ஸ்சர். அப்படியே நம்ம கல்யாண வீட்டை விட பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன். நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம்னா எதுவும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரியே எல்லா டிப்ஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பொலன்னு கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாப்பிட்றலாம். பிகினர்ஸாக இருந்தாலும் நம்ம சொன்ன விதத்துலேயே அப்படியே செஞ்சு பாருங்கள், சூப்பர் எம்மியாக பிரிஞ்சி ரெடி ஆகிடும். கடைசி டச்சாக வந்து ப்ரெட்டு பீஸுங்கள்லாம் இதில் நம்ம சேர்த்துடலாம். பரிமாறத்துக்கு முன்னாடி இதை சேர்த்து கொஞ்சம் அப்படி கலந்து கொடுத்துருங்க. ஏன்னா வந்து அந்த லைட்டான அந்த ஜூஸ் இருந்தால் தான் ப்ரெட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம பரிமாறத்துக்கு முன்னாடி இப்படி கலந்து அதோட சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக லைட்டான அந்த ஜூஸியோட சூப்பராக இருக்கும். ப்ரெட் ஸ்லைஸும் நல்லாயிருக்கும். சூப்பராக தம்ப்நெயிலுக்கு வந்து எடுத்தாச்சு ஃபோட்டோ. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வந்து ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ தனித்தனியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வெஜிடபிளும் வந்து நம்ம போட்ட அளவுக்கு வந்து நிறையவே இருக்குது. ப்ரெட் ஸ்லைஸு கொஞ்சம் அந்த லாஸ்ட்டாக கலந்து கொஞ்சம் நேரம் பரிமாறத்துக்கு முன்னாடி கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஜூஸியாக மாறிடும். இங்கே பாருங்கள், அதே மாதிரி அந்த கலர்ஃபுல்லாகவும் கிடச்சிருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ரைத்தா குக்கும்பர் இதெல்லாம் வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். அந்த ஒரு ரைஸ் வந்து நீங்கள் ஒட்ட வச்சாலும் ஒட்டாது, அந்த அளவுக்கு வந்து நல்ல உதிரியாக பொலன்னு வந்துருக்குது. அந்த ஃப்ளேவர் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் வந்து கரெக்டாக அந்த நம்ம போட்ட குவான்டிட்டிக்கு நான் போட்ட அந்த 4 டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாத்தூள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி உதிரியாக நீங்கள் செய்யுங்க.
என்னோட ஸ்டைல் தம் போடுறது எப்படின்னு நான் காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டபரா தான் இல்லை, சின்ன பாத்திரம் சின்ன குண்டானில் கூட நீங்கள் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி வந்து தட்டு கரெக்டான அளவை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணாமல் அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் அதே டெக்ஸ்சரில் அதே மாதிரி டேஸ்ட்டாக வாசனையாக பக்காவாக வந்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம போகிற வீடியோலாம் பக்காவாக வந்து நம்ம அளவுகளும் சரி, நம்ம செய்முறையும் சரி, முதல்ல இருந்து கடைசி வரையும் நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கல்யாண வீட்டு பிரிஞ்சினாலே வந்து நம்ம அந்த டேஸ்ட் வராதுன்னு யோசிப்போம். கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக பார்த்து முடிச்சது ஒரு லைக்கு கண்டிப்பாக போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.